ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மனசோட பவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹியூமன் மைண்டுக்கும் பாடிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. சைக்காலஜி ஆஃப் பவர் அப்படின்ற புக்கில் இங்கிலாண்டை சேர்ந்த மனநல மருத்துவர் ஜே.ஏ. ஹாட்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மைண்டு வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பும் வீக் ஆயிடும். அதே மாதிரி நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உடம்பும் ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது, என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் இந்த நெகட்டிவ் எண்ணங்களையே சிந்திச்சிங்கன்னா உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன துயரங்கள் வந்தாலும் நீங்கள் துணிச்சலோட நேர்மறையான எண்ணங்களை சிந்திக்க பழகணும். இந்த பிரச்சனைகள் நிலைக்காது, கடந்து போயிடும், என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், நான் என்னுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் இல்லாமல் துணிச்சலோடு இருக்கேன், எதையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணங்களை உங்கள் மைண்டில் எப்பவும் சிந்திக்கிற பழக்கத்தை வச்சிருங்க. அப்படி நீங்கள் துன்பகரமான துரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளில் பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். எல்லாம் கடந்து போகுமடான்னு சொல்லிட்டு எப்பவும் பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கோங்க. லைஃப் இஸ் ஃபில்டு வித் சேலஞ்சஸ். சவால்கள் நிறைந்ததே வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதிர்பாராத சமயங்களில் திடீர்னு துரதிர்ஷ்டவசமாக லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக எப்பவும் வச்சுருங்க. இதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் அமைதியாக நீங்கள் எடுப்பீங்க. மனிதா, இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை. துன்பம் வரும் காலத்தில் நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் ஓடவிடு. அமைதி உன்னை பின்தொடரும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.